பிரதமருக்கு அடுத்த இடம் காங்கிரசுக்குத்தான் என்பதில் சோனியா காந்தி உறுதி. சரத்பவார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. சேலம் அருகே கிராம மக்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தும் அதிமுக அரசின் போலீஸ் அத்துமீறல். கலவரத்திற்கு பிறகும் வீட்டு கதவை உடைத்து கைது செய்யும் அக்கிரமம். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராகிறார் ராகுல் காந்தி. கட்சி நிர்வாகத்தில் அடுத்த வாரம் மாற்றம். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம். திமுகவிற்கு 2 மந்திரி பதவி கிடைக்க வாய்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பிரதமருக்கு அடுத்த 2வது இடம் சரத்பவாருக்கு இல்லை. அந்த பொறுப்பை காங்கிரஸை வைத்துக் கொள்ளும். சோனியா காந்தியுடன் சரத்பவார் நடத்திய பேச்சுவார்த்தையில் இப்பிரச்சினையில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்றும், முக்கிய பிரச்சினைகளில் தங்களை பிரதமர் கலந்து ஆலோசிப்பதில்லை என்றும் தேசியவாத காங்கிரஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருந்த நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்க இருப்பதால் 2வது இடத்தை சரத்பவாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரது கட்சி வலியுறுத்தியது. அப்படி கொடுக்காவிட்டால் கூட்டணியில் இருந்து விலகப் போவதாகவும் அந்த கட்சி மிரட்டியது. இந்நிலையில் சோனியா காந்தியை புதுடெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சரத்பவார் இன்று காலை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமருக்கு அடுத்த இடத்தை காங்கிரஸை வைத்துக் கொள்ளும் என்பதில் சோனியா காந்தி உறுதியாக இருந்தார். தேசியவாத காங்கிரசுக்கு வேறு சில சலுகைகள் அளிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பிறகு சரத்பவார் தனது இல்லத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். தேசியவாத காங்கிரசுக்கு 2வது இடம் வழங்கப்பட மாட்டாது என்ற காங்கிரசின் உறுதியான நிலைப்பாட்டை சரத்பவார் ஏற்றுக்கொள்வாரா அல்லது கூட்டணியிலிருந்து விலகுவாரா என்பது குறித்து இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும். எருது விடும் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த போலீசார் அத்துமீறி கிராமத்திற்குள் நுழைந்த கொடூரமாக தாக்குதல் நடத்தியதாக சேலம் மாவட்ட நெய்க்காரப்பட்டி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்குள்ள முனியப்பன் கோவில் திருவிழாவின் போது ஆண்டுதோறும் நடத்தப்படும் எருதாட்டு நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் நெய்க்காரப்பட்டி வாசிகள் சேலம் கோவை சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நெய்க்காரப்பட்டி வாசிகளை தடியடி நடத்தி போலீசார் விரட்டியடித்தனர். தடியடி நடத்திய பிறகும் ஆத்திரமடங்காத போலீசார் வஜ்ரா உள்ளிட்ட வாகனங்களுடன் நெய்க்காரப்பட்டிக்குள் நுழைந்துள்ளனர். அங்கு கூட்டமாக நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதுடன் மீண்டும் தடியடி நடத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி வீட்டுக்குள் சென்று ஒளிந்து கொண்ட பொதுமக்களையும் கதவுகளை உடைத்து வெளியே இழுத்து சென்று போலீசார் அடித்து நொறுக்கியுள்ளனர். வீடு வீடாக சென்று ஆண்களை போலீசார் கைது செய்து அடித்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதன் பின்னரே நெய்க்காரப்பட்டி கலவரம் முடிவிற்கு வந்தது. இறுதியில் அப்பகுதி வாசிகள் 124 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் நெய்க்காரப்பட்டியில் எந்த நேரத்திலும் மீண்டும் கலவரம் வெடிக்கும் சூழல் நிலவுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி மேலிடத்தில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்று தெரிகிறது. கட்சித் தலைவர் சோனியா காந்தி உடல்நலம் குன்றியிருப்பதால் அவர் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை துணைத் தலைவராக நியமிக்கப்படும் ராகுல் காந்தி கவனிப்பார் என்று கூறப்படுகிறது. பிரதமர் மன்மோகன் சிங்கை பொறுத்தவரை எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்காதவர் என்ற நிலைமை உள்ளது. எனவே இவரை பிரதம மந்திரி வேட்பாளர் என்று கூறி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது கடினம் என்று காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. எனவே சூழ்நிலைகள் ஒத்துழைத்தால் 2014ஆம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த காங்கிரஸ் மேலிடம் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைக்கு அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு ராகுல் காந்தி புதிய அமைச்சராக இடம்பெறுவார் என்றும் கருதப்படுகிறது.
விரைவில் மாற்றியமைக்கப்பட இருக்கும் மத்திய அமைச்சரவையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்திக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரணாப் முகர்ஜி ராஜினாமா செய்த காரணத்தினால் காலியாக இருக்கும் நிதி அமைச்சகத்துடன் உருக்குத்துறை, ஜவுளித்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை போன்றவற்றிற்கு அமைச்சர்களை நியமிக்க பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு செய்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ள அவர் நிதி அமைச்சக பொறுப்பை மீண்டும் ப. சிதம்பரத்திடம் ஒப்படைப்பார் என்று கூறப்படுகிறது. இதனால் காலியாகும் உள்துறை அமைச்சக பொறுப்பிற்கு ராகுல் காந்தி நியமிக்கப்படுவார் என்றும் தெரிகிறது. இதேபோன்று தயாநிதி மாறன், ஆர். ராசா ஆகியோர் பதவி விலகியதை அடுத்து காலியாக இருக்கும் ஜவுளித்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகங்களுக்கும் திமுக சார்பில் மேலும் 2 பேர் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ஜெயபால் ரெட்டி, ஜெயராம் ரமேஷ் போன்ற அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஜஸ்வந்த் சிங் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். டெல்லியில் நாடாளுமன்ற மாநிலங்களவை வளாகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் அவர் தமது வேட்புமனுவை வழங்கினார். ஜஸ்வந்த் சிங் மனு தாக்கல் செய்தபோது பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜெட்லி, ஐக்கிய ஜனதாதள தலைவர் சரத் யாதவ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஜஸ்வந்த் சிங் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஆவார். வாஜ்பாய் அமைச்சரவையில் நிதி அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். தற்போது குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் அமித் அன்சாரியை எதிர்த்து ஜஸ்வந்த் சிங் களம் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் 2 முறை வாக்களிக்கும் சீட்டை பெற்றதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 13வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்த முலாயம் சிங் யாதவ் வாக்களிப்பதில் தவறு செய்துவிட்டார். முதல் முறை பெற்ற வாக்கு சீட்டில் பிரணாப்புக்கு பதில் தவறுதலாக சங்மாவிற்கு வாக்களித்துவிட்டு மீண்டும் ஒருமுறை புதிய வாக்குச்சீட்டை பெற்று பிரணாப் முகர்ஜிக்கு வாக்களித்தார். முதல் வாக்குச்சீட்டு கிழிக்கப்பட்டது. முலாயமின் இந்த செயலுக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சத்யபால் ஜெயின் தெரிவித்துள்ளார். Shri Mulayam Singh Yadav had marked his presence in the column meant for the preference in favor of Shri P.A. Sangma. And once you have marked your preference, then you cannot get it changed. The returning officer issued him the second ballot paper. He marked that ballot paper and put it in the ballot box. The earlier one, which was torn, that has also been kept in a sealed cover. இந்த தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு வெற்றி பெற்றால் கடந்த காலங்களில் கடும் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்ட பல்வேறு மசோதாக்களை வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மன்மோகன் சிங் அரசு முயற்சிக்கும் என்று சத்யபால் ஜெயின் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்வது குறித்து மத்திய அரசிடம் முதலில் தகவல் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பேசிய பின் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதாக தெரிவித்துள்ளார். In fact, first we had spoken to the government. I had spoken to the Home Minister. Then I had spoken to the concerned officials in the Ministry of External Affairs. After that, we went ahead as far as the Indo-Pak series is concerned. So, government. பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே மீண்டும் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இரு நாட்டுகளுக்கும் இடையே மீண்டும் வலுவான உறவு ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். I think this would be further cementing the bilateral relationship, which is improving by the day. And I will be visiting Islamabad, Pakistan, sometime in the beginning of the second week of September. 5 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதற்காக பாகிஸ்தான் அணி வரும் டிசம்பர் மாதம் இந்தியா வருகிறது. 3 ஒருநாள் போட்டி மற்றும் 2 டுவெண்டி ஓவர் போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாட உள்ளன.
மும்பை அருகே ரயில்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து 3 பேர் பலி, பலர் படுகாயம். புதுச்சேரியில் வீட்டின் கதவை உடைத்து 130 பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளை, கொள்ளையர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.